பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து எங்ககிட்ட யாரும் கன்வே பண்ணது கிடையாது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ கரண்ட் இம்பாக்ட் எல்லாமே அவங்க கரெக்டாக சொன்னாங்க. ஸோ வந்து அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. பிளாக் ஷீப் வழங்கும் நவயுக ரத்தக்கண்ணீர் மீண்டும் சென்னையில் வர May 9 மயிலாப்பூர் ஃபைனால்ஸ்ல நடக்க இருக்கும். இந்த டிராமாக்கான டிக்கெட் நியூ வெப்சைட்ல இருக்கு. அதுக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல. இந்த வாட்டி எக்ஸ்க்ளூசிவா 25% ஆஃபர் ஃபார் ஆல் டிக்கெட்ஸ் அண்ட் 50% ஆஃபர் ஃபார் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். சத்யா வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் கோடை திருவிழா 2019 powered by Zebronics, co-presented by சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். குழந்தைகளுக்கும் நியூஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஹக்குனா மட்டாட்டாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா. ஹக்குனா மட்டாட்டா என்ன அருமையான காலம். ஹக்குனா மட்டாட்டா உற்சாகம் பொங்குமே, கவலை ஏதுமில்லை, தொல்லை இனி இல்லை. சிலு சிலுவென குளிர் அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது. ஓகே, சோ இன்னைக்கு ஹக்குனா மட்டாட்டாக்கு ஆஜராயிருக்க டிமான் ஆர்ஜே ஷா, பூம்பா ஆர்ஜே விக்னேஷ். எப்போ போல ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்குள்ள போயிடுவோம். அமைதி. நீங்க நிறைய பேர் கேட்டுட்டதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா ஷோ பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அவசரம்னா ஆடுதான் கிடைக்கும், பொறுமைனா எருமையும் கிடைக்கும். டேங்கப்பா. அடுத்த 1.5 நிமிஷம் கமெண்ட்ஸ் அண்ட் அதுக்கான ரியாக்ஷன். அர்ஜி ஷா, நீங்க இங்க போய் இவன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. விதி வலியதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இன்னொரு கமெண்ட் கூட போட்டிருக்காங்க, ஆர்ஜே ஷா அடாவடி, ஆர்ஜே ஷானா தடாலடி, ஆர்ஜே ஷா கட்டுக்கடங்காத காலை. பெருமையா இருக்கா, ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்களும் முதல் ஷோ பண்றப்ப இந்த மாதிரி ஆள் வச்சு கமெண்ட் எல்லாம் போட்டிருப்போம். டே, நீங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைலு, பேசுற ஸ்டைலு, ட்ரெஸ்ஸோட ஸ்டைல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லேகி வித்துட்டு இருந்தீங்களாடா? சார், இந்த லேகி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? ஆனா லேகிய வைக்கிறதுல 2 நல்ல விஷயம் இருக்கு தெரியுமா? அங்க யாரு வந்து நீங்க மொக்கையா லேகிய வைக்கிறீங்க, டேய் கேவலமா இருக்குது, டேய் இதெல்லாம் பண்றதுக்கு சும்மா இருக்கலாம் இப்படி கமெண்ட் அடிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, லேகிய வித்தா நல்லா சம்பாதிக்கலாங்க. சிட்டுக்குருவி லேகிய வித்த ஒரு பாய்ஸ் கார்டன்ல ஒரு வீடியோ வாங்கிட்டாரு. ஐயோ, ஏங்க அவரை இப்படி மாட்டி விட்டீங்க? ரொம்ப சேட் மூட்ல இருந்தேன், தூக்கமே இல்ல, இப்போ ஐ எம் டோட்டலி ரிலாக்ஸ்ட், நீங்க நல்லா இருப்பீங்கடா அப்படின்னு நம்ம ஷோ பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்ம 2 பேரும் ஒரு தாயா தெரிஞ்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு மண்ணா கட்டி கிடையாது. அவரே ரொம்ப சோகமா இருந்திருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சனியன்கள்லாம் சந்தோஷமா இருக்கப்ப நம்ம ஏன் சோகமா இருக்கணும்னு அவரும் சந்தோஷமாயிட்டார். அடுத்து ஒருத்தவர் போட்டிருக்காரு, என்னடா இது பித்தலாட்டம், அதே ஷோ பண்றீங்க ஆனா ஷோக்கு டைட்டில் மட்டும் மாத்திட்டீங்க. ஆமாண்டா, அப்படித்தான்டா பண்ணுவோம். இந்த ஷோ நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் இதே ஷோவை இன்னொரு டைட்டில் வச்சு பண்ணுவோம்டா. தினம் ஷோ ஐடியாக்கு நான் கேட்க போறது, ஒழுங்கா இந்த ஷோவே நல்லா இருக்குன்னு ஒத்துக்கங்க, இல்லைன்னா மறுபடியும் பண்ணுவோம். அடுத்த கமெண்ட், விக்கி ப்ரோ, நீங்களும் உங்க டீமும் நல்லதை தான் சொல்றீங்க. அதுக்காக நீங்க கஷ்டப்படுறது எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த உலகத்துல நல்லதை சொன்னா யாரு கேட்கிறா? அதுக்கெல்லாம் காரணம் இந்த மக்களை அப்படி மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு நாள் உங்களை கண்டிப்பா இந்த உலகம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்காருடா. ஹக்குனா மட்டாட்டால அடுத்த செக்மெண்ட், இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன் ஹீமான் தி சூப்பர் ஹீரோல இன்னைக்கு சொல்ல போற மோட்டிவேஷனல் ஸ்டோரி. அடுத்த 1 நிமிஷம் யாரை பத்தி அப்படின்றத இப்போ பாப்போம். ஒருத்தருக்கு வந்து சினிமாவில் வந்து பெரிய டேரக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டாரு. ஆனால் எதுவுமே நடக்கல. கடைசி என்ன பிளான் பண்ணாருன்னா, பீச்சுக்கு போய் சூசைட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து 5 ரூபாய் எடுத்து கடலைப்பருப்பு வாங்கி சாப்பிட்டு சூசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு வாங்கியிருக்காரு. அது வந்து ஒரு பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. கடலைப்பருப்பு சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த பேப்பர்ல ஏதோ வந்து எழுதியிருக்கு, வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம், செத்துதான் பார்க்கலாம்னு எழுதியிருக்கு. ஏற்கனவே அவர் சாவதானே போறாரு. கடவுள் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, கடல்ல போய் விழுந்துடலாம் நினைச்சிருக்காரு. அடுத்த 2 லைனை படிச்சிருக்காரு, செத்து என்ன செய்ய போகிறோம், வாழ்ந்துதான் பார்க்கலாம் அப்படின்ற லைனை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த பேப்பரை பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுக்கு வந்து பேப்பர் எடுத்து கதை எழுத ஆரம்பிக்கிறாரு. புதிய பாதைன்னு ஒரு படம் பண்றாரு. பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோ ஆயிடுறாரு. அவர் தான் பார்த்திபன். வாரே வா, சூப்பர்ல. ஏன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த டைரக்டர்கள் பட்டியலில் கண்டிப்பா பார்த்திபன் அவர்களுக்கு தனி இடம் உண்டு. வித்தியாசமான அவருடைய சிந்தனைகளுக்கு பின்னாடி இப்படி ஒரு விசித்திரமான கதை இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு மோட்டிவேஷனா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சினிமாக்காரங்க மட்டும் இல்ல, யாருமே தற்கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எஸ், எஸ்பெஷலி இந்த எக்ஸாம் டைம்ஸ்ல, எக்ஸாம் ரிசல்ட் வரக்கூடிய டைம்ல நம்ம யோசிக்க வேண்டியது அதுதான். ஏன்னா அந்த பழைய பாதையெல்லாம் மறந்துட்டு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இந்த மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். பார்த்திபன் சாரோட லைஃப்ல இருந்தே. ஹக்குனா மட்டாட்டால அடுத்த செக்மெண்ட்
தடாலடியில ரொம்ப முக்கியமான நியூஸ்லாம் சொல்லுவோம் கவுண்டர்ஸோட சேர்த்து அடுத்த 2 நிமிஷத்துல. இனி கூகுள் அசிஸ்டன்ட் குழந்தைகளுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுமா? கழுவி விடுமான்னு கேட்டு பின்ன என்னங்க கூகுள் அசிஸ்டன்ட் எதுக்கு பயன்படுத்துறதுன்னு இல்லையா? குழந்தைங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறதுன்றது ஒரு வேலை கிடையாது, அது ஒரு அனுபவம். சொல்றவங்களுக்கும் சரி கேட்குற அந்த குழந்தைக்கும் சரி நம்ம கற்றுக்கிட்ட வேல்யூஸ் எல்லாத்தையும் குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மீடியமா அந்த கதை சொல்றது தான் இருந்துச்சு. கதை சொல்றதே நிப்பாட்டிட்டாங்க, தாத்தா பாட்டிகிட்ட இருந்தும் பிரிச்சுட்டாங்க. இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் கதை சொல்லுமா? அதனால இனிமேல் ஏன் கதை சொல்லணும்னு கேட்டா அது இது நீங்க எதுவும் கதை சொல்லாதீங்க. இந்த வருஷத்துல இன்டர்நெட்ல அதிகமா தேடப்பட்ட தலைவர்களுடைய லிஸ்ட் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். ஆமாடா, அவர் தானடா இருப்பாரு. ஆமா, எங்க போனாலும் என்ன திட்டம் சொல்லியிருக்காரு இல்ல என்ன பேசியிருக்காரு இந்த விஷயங்களை தேடி இருப்பாங்க. அதெல்லாம் இல்லடா, அவர் இந்தியாவிலே இருக்கிறது இல்ல, பாதி நாள் வந்து வெளிநாட்டுல தான் இருந்தாரு, அதனால அதிகமா தேடி இருப்பாங்க. கிமு கிபி மாதிரி 2 தான். மோடி அவர்கள் போன நாடு, மோடி அவர்கள் போகாத நாடு. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொட. 35 எம்எல்ஏக்களை இழுக்க வியூகம். ஸ்டாலின் தினகரன் ரகசிய திட்டம். இது எதுல வந்துருந்துச்சு? பேப்பர்ல. ஏங்க ரகசிய திட்டம்ங்கிறீங்க, பேப்பர்லயே வந்துருச்சு, நம்ம நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். இல்லடா, வாங்க எங்க கூட சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா கேட்க ஒரு மாதிரி இருக்கும்ல, பேப்பர்ல போட்டு விட்டா வரவங்க வந்துருவாங்கல்ல. டைட்டானிக்னுடைய வசூல் சாதனையை முறியடித்திருக்கிறது அவெஞ்சர்ஸ். 14,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்குன்னு சொல்றாங்க. டைட்டானிக் சாதனை வேணா முறியடிக்கலாம், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் சாதனை முறியடிக்க முடியுமா? நம்ம டாஸ்மார்க் வசூல் சாதனை முறியடிக்க முடியுமா? ஆனா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்து கணக்கு தப்பா காட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆமா, அவெஞ்சர்ஸ் வசூல் மட்டும் அப்படியே ப்ரொடியூசர் கையில இருந்து வாங்கிட்டு வந்து எழுதிருக்கீங்க. சும்மா ஏதாவது எழுதி விடுறதால 14,000 கோடிப்பு. அப்படியாப்பு? ஆமாப்பு. பாத்தியாப்பு? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? ஹக்குடா மட்டாட்டால அடுத்த செக்மெண்ட் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் பவர் ரேஞ்சர். ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்ஜினியர் இல்ல இன்ஜினியரிங் பத்தின ஸ்டோரி தான் அடுத்த 1 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு சொல்ல போற இந்த ஸ்டோரி அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது இப்ப இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி, அப்ப அது சென்னை யூனிவர்சிட்டி, அங்க படிச்ச ஒருத்தர் தான். என்ன இன்ஜினியரிங் படிச்சாரு? பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சாரு. முடிச்சுட்டு ஹைதராபாத்துக்கு போனாரு. அங்க அப்ப இருந்த கவர்மெண்ட் கிட்ட சில திட்டங்களை கொண்டு வந்தார். அந்த திட்டங்கள்ல ஒண்ணு வெள்ளம் வரும்பொழுது மக்களை பாதுகாக்கிறதுக்கு, அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனதுனால கவர்மெண்டினுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சார். உடனடியா அங்கே ஹைதராபாத்லயே கிருஷ்ணசாகர் அணையை கட்டுறதுக்கான வாய்ப்பு இவர் கிடைக்குது. அதை வடிவமைச்சு கட்டுறாரு. கிருஷ்ணசாகர் அணை கட்டப்படும் பொழுது ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் டேம் கிருஷ்ணசாகர் அணை தான். இதை கட்டினதுக்கு அப்புறம் இந்திய அளவுல பிரசித்தி பெற்ற ஒரு இன்ஜினியரா மாறுறாரு. அப்ப இவர் கொண்டு வரக்கூடிய இன்னொரு இன்ஜினியரிங் ஐடியா இன்னைக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்குது, தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்கிறது. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம், பல விருதுகள் பெற்றதுக்கு அப்புறம், பல பேர் பெற்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரலாற்றுல நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. செப்டம்பர் 15 இன்ஜினியரிங் டேவா கொண்டாடப்படுது. அதற்கு காரணம் இவருடைய பிறந்த நாள் அன்று. அந்த நபர் தான் விஸ்வேஸ்வரய்யா. சோ விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் நம்மளுடைய சென்னை யூனிவர்சிட்டியில இருந்து படிச்சுட்டு போன ஒரு இன்ஜினியர் அப்படின்றதா ரொம்ப முக்கியமான விஷயம். இது மாதிரி ஏற்கனவே ஒரு ஸ்டோரி சொன்னப்ப சொன்னாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில எவ்வளவு கட் ஆஃப்ல சேருவாங்க தெரியுமா அப்படின்னு. நான் சொல்றது ஒட்டுமொத்தமா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸை சேர்த்து தான் சொல்றேன். எங்க படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, எப்படி படிக்கிறோம்ன்றது தான் முக்கியம். எஸ், இன்ஜினியரிங்ன்றது படிக்கிறது இல்ல, கத்துக்கிறது. ஆசைப்பட்டு கத்துக்கிட்டு படிச்சா எந்த இன்ஜினியருக்கும் வேலை உண்டு. ஹக்குனா மட்டாட்டாவினுடைய அடுத்த செக்மெண்ட் ஃபைண்டிங் நீமோ. ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பது யார் அப்படின்னு எங்களுக்குள்ளேயே நாங்க சொல்லி சொல்லி கண்டுபிடிச்சு விளையாடுவோம். அடுத்த 1.5 நிமிஷத்துக்கு. ஒரு நடிகை என்ன சொல்லியிருக்காங்களா, நான் நடிக்க வரவில்லை என்றால் ஊசி போடுற டாக்டரா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊசி போடுற டாக்டராவா? சாய் பல்லவி ஏற்கனவே டாக்டரா, ஆனா ஊசி போட மாட்டாங்க. தமன்னா சொல்லியிருக்காங்க தர்மதுரை ஹிட் ஆச்சுல, அதனால டாக்டர்னு சொல்லிட்டாங்க. தேவி ஹிட் ஆயிருந்தா பேயா இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஜல 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 ஜல. பாஜகவில் என்னை விட எல்லாரும் அதிகமா நடிக்கிறாங்க, அதனால நான் அந்த கட்சியில இருந்து விலகுறேன்னு ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. நடிகை பிஜேபி ஸ்மிருதி இரானி சொல்லியிருக்காங்களா? என்ன ராணி? ஸ்மிருதி இரானி தான் அவங்க பேரு. ஸ்மிருதி இரானி அவங்க இல்ல. தமிழிசை அவங்க நடிகை இல்ல. அவங்க மெட்டிஒலி சீரியல் நடிச்சிருக்காங்க. அது அவங்க இல்லங்க, காயத்ரி ரகுராம் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க பிஜேபியில இருந்தாங்களா? அவங்க நடிகையா இருந்தாங்களா? ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஜெயலலிதா அம்மா மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்ற பயத்தோடே செயல்படுறோம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியும் யாரு, அப்போலோ டாக்டர் தானே. அவர் இல்லடா. அவரும் இல்லையா? அரசியல்வாதி. அரசியல்வாதினா திமுக காரங்களா இருக்க வாய்ப்பு இல்ல. ஏதாவது க்ளூ கொடுங்க. தியானம் பண்ணி யோசி. ஓபிஎஸ்ஸா? அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கப்பே இப்படி பண்றாங்களே.
தொடக்கத்தில் தோற்பது முக்கியம் அல்ல, தொடரை எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. மன்மதன் சிம்புவா? ஏங்க இது ஒரு பிளேயருங்க. அவர் பிளேயர் தான்டா, நிறைய பேர் வாழ்க்கையில விளையாண்டுருக்காரு. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு புரியுது. மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருக்காரு. ஆர்சிபியா இருந்தா சொல்லியிருக்க முடியாது. ஏங்க ரோஹித் சர்மாங்க சொன்னது. ஹக்குனா மட்டாட்டால அடுத்து வரப்போற கியூட் அண்ட் கடைசி செக்மெண்ட் லிட்டில் சிங்கம். ஷோ முடிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு நான் போய் சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு நான் தூங்க போறேன். சின்சான் சின்சான். ஓகே, இந்த மாதிரி உங்க வீட்லயும் சின்சான் இருக்கா? அதுங்களை வீடியோ எடுத்து அவங்க பண்ணக்கூடிய சேட்டைகளோட சேர்த்து பிளாக் ஷீப்பை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷூட் பண்ணி அனுப்புங்க. அந்த வீடியோஸை கிளிப் பண்ணி இந்த செக்மெண்ட்ல போடுவோம். இப்போ எந்தெந்த கியூட் குட்டீஸ்லாம் எப்படி சப்ஸ்கிரைப் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சோ உங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளையும் கண்டிப்பா ரெகுலரா ஹக்குனா மட்டாட்டா பார்க்க வைங்க, செய்திகளை தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இது ஹக்குனா மட்டாட்டா. என்ன அருமையான காலம். உற்சாகம் பொங்குதே, இனி கவலை ஏதுமில்லை, இது எல்லை இது இல்லை. சத்யா வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் கோடை திருவிழா 2019 பவர்ட் பை ஜெப்ரானிக்ஸ், கோ-பிரசன்டட் பை சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். மலைக்காரல் உண்டு, பொன்மாலை வெயில் கூட ஈரமாவதுண்டு. தோட்டம் உண்டு, கிளி கூட்டம் உண்டு, கிள்ளைக்கும் நம்மை போல காதல் வாழ்க்கை உண்டு. நான் அந்த கிள்ளை போல வாழ வேண்டும்.